வேபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அம்மா, பாதகியான் ஒரு குருவானவராக ஆன பிறகு உங்களோட குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நீங்கள் எந்த அனுபவத்தை சொல்லுவீங்க? அனுபவம்டா எங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் ஒன்று கிடைச்சது. எங்களோட அவளோட தம்பியும் தங்காச்சியும் நல்லா அவளோட இதாக கல்யாணம் வெட்டின்னா நல்லபடியாக முடிச்சுட்டா. பாதகியான் தான் அவங்களோட தம்பியுடையும் தங்கச்சியுடையும் திருமணத்தை திருப்பலியை நடத்தி திருப்பலி செஞ்சது, திருப்பலி ஒப்பு கொடுத்தது. அது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு வேறு ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருக்கா? தம்பியோட பிள்ளைக்கு ஞானஸ்நானம் මල්ලිගේ ළමයා ක්‍රිස්තියානි කරපු එක. ඒකත් ආශිර්වාද. පාද මොනවද හිතන්නේ? කොහේ තිබුණද ඒ සතුට? ඒක ලොකු සතුටක්. ඉතින් ඒක අර එහෙම අවස්ථාවක් ලැබෙන එක ඉතින් ලොකු දෙයක් පාද කෙනෙක් විදියට. ඒක ඇත්තටම ඉතින් ලොකු වාසනාවක් කියලා තමයි කියන්නේ. ஃபாதர், நீங்கள் மெய்யியல் எங்கே படிச்சிங்க ஃபாதர்? நான் மெய்யியல் படித்தது சவேரியார் குடும்பத்து ஜெஃப்னால கொழும்புத்துறை. நீங்கள் ஜெஃப்னா போய் தான் தமிழ் படிச்சிங்கன்னு சொன்னீங்க. இப்போ போக முதல் உங்களுக்கு தமிழ் அவ்வளவா பேச முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அம்மா நீங்கள் சொல்லுங்கள், ஜெஃப்னாக்கு இவர் அனுப்பும் போது என்ன மாதிரி இருந்துச்சு? இவருக்கு சரியாக தமிழ் பேசவும் வராது. ஜெஃப்னாக்கு அனுப்பினப்பெல்லாம் இவோ கல்துறைக்கு தானே போன பிறகு தான் ஜெஃப்னாக்கு அனுப்புறதுக்கு அனுப்பினேன். அப்போ அங்கே நாங்கள் பார்க்க போன நேரம் யுத்தம் முடிஞ்சு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. யுத்தம் முடிஞ்ச ஒரு வருஷம் தானே அங்கே ஜப்னாண்டப்பில் எங்களுக்கு எங்களை அக்காலமாக இருந்துச்சுன்னா இவக்கிட்ட நீங்கள் இந்த ஜப்னாக்கு போகிறதுக்கு பிஷோப்புக்கிட்ட செல்ல வேணா, அது எனக்கு போகையில் அங்கே அவன் சொல்லி நான் பிஷோப்பை மீறி போக மாட்டேன் மேலே அவன் சொல்கிறது நான் கேட்கணும்னு இவன் சொல்லிட்டாங்கண்ணா. சேர்ந்து நாங்கள் அங்கே இவ பார்க்க போன நேரம் அந்த இவரோட சிநேகரம் பொடிய மாதிரி இருந்தாங்களானே. ஆனால் அந்த கால பதவி அதுக்கும் அங்கே தானே படிப்பாங்க. அதில் ஒரு ஃபுல்லாக வந்து அந்த நுவான்னு ஒரு பிள்ளையோட ஸ்னேகம் அவள் வந்து எனக்கு தனியாக வந்து சொல்கிறா, நீங்கள் இந்த கவலைப்பட வேணாம், அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, இவள் பயப்படாமல் விடுங்க. அப்படியாவது எனக்கு தைரியமோட தந்துட்டு அவள் சொன்னது. அவள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற, அவள் இப்போ ஆதராகிட்டான். ஃபாதராகி இருக்காங்க. எங்கே இருக்காரு? அவன் ரோம்ல இருக்காரு. அப்போ ஃபாதரோட பேர் என்ன சொன்னீங்க? ஓகே. அப்போ அவர் உங்களை தைரியப்படுத்தி அனுப்பியிருக்காரு. அவன் அங்கே எனக்கு அண்டு தான் அவன் நான் கண்டது. அங்கே போய்த்தான் அவன் வந்து எங்களோட நல்லா கழிச்சிட்டான். கழிச்சு எங்களை நல்லா என்ன எங்களுக்கு ஆறுதல் சொன்னால், நீங்கள் பயப்பட வேணாம், அங்கே ஒரு இதுவும் இல்லை தானே, பயப்படாம விடுங்க அப்படின்னு அவள் அந்த சென்னை எனக்கு நெஞ்சில் அதுலேருந்து அவளோட நான் நல்லா ஆதரவாக இருக்கிறேன். அவள் இன்னும் இருந்தாங்களோட ஆதைப்பான் தொடர்புல தான் இருக்கு. தொடர்பில் இருப்பான். ஃபாதர், எப்படி ஜெஃப்னா அனுபவம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு பயந்தா போனீங்க ஃபாதர்? பயந்துன்னு அப்படி பெருசாக இல்லை. ஏன்னா நாங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள்கிட்ட அடுத்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, முன்ன வீட்டுக்கு அப்படி நாங்கள் பழகியிருக்கோம் நல்லா. அதனால பெருசாக பயம்னு ஒன்றும் இருக்கல. ஆனால் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு பயமாக இருந்துச்சு. அவங்க எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, எங்களோட நல்லா பழகுவாங்களாம், அப்படியே ஒரு இது ஒன்று இருந்துச்சு, பயம் ஒன்று. ஆனால் போனதுக்கு பிறகு நல்ல அது இருந்த பயம் எல்லாம் மாறிட்டேன். அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக. இப்போ கூட நான் ஜெஃப்னாவுக்கு போனால் போகிறதுக்கு எத்தனையோ சர்ச்சஸ் இருக்குது, எத்தனையோ ஃபாதர்ஸ்மாக இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அங்கே அந்த கல்ச்சரை அறிஞ்சது, அங்கே சாப்பாடு அது ஒரு வித்தியாசமான பூரியா அப்படியெல்லாம் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான அந்த சமைக்கிற விதமும் வித்தியாசம், கல்ச்சர். நாங்கள் அந்த கூத்தெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த ஃபாதர் அங்கே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் எங்களோட ஃபாதர் ரெக்டர் கூட்டிகிட்டு போவார், ஒரு பங்குக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வீதிகளில் நாங்கள் அந்த நாட்டு கூத்து அதுகளெல்லாம் செஞ்சுருக்கோம். அது நாங்கள் எல்லாம் பெருசாக எங்களுக்கு இன்னும் கொடுக்க மாட்டார், ஒரு வசனம் தான் கொடுப்பாரு, மற்றவங்க செய்வாங்க, நாங்கள் சும்மா ஹெல்ப்புக்கு கேரக்டர்ஸாக இருப்போம். அதுகளெல்லாம் ஒரு நல்ல மறக்க முடியாத அனுபவங்கள். அதுக்கு பிறகு ஃபாதர், இப்போ நீங்கள் வந்து உங்களோட பங்கில் நீங்கள் என்ன முக்கியமான செயற்பாடுகளில் என்னத்தில் ஈடுபடுறீங்க?
இப்போ முக்கியமாக இப்போ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் பங்குக்கு போய் இன்னும் புதுசு. இப்போ நான் எவ்வளோ காலம் பதம் போய்? இந்த மாதம் முதல், அதாவது அக்டோபர் 3 வாரங்கள் 3 கிழமை தான் ஆகுது. அப்போ இப்போதைக்கு ஃபாதர் எனக்கு சொல்லியிருக்காரு, மறைக்கல்வி, திருப்பாலத்துவ சபை, அதில் இருக்கிற சபைகள் எல்லாம் கூடுதலாக நான் போய் அவங்களோட டிஸ்கஷன், அவங்க மீட்டிங் எல்லாம் போவேன். எல்லாம் கூடுதலாக இனி மறைக்கல்வி, சின்னவங்கட அந்த யூத்தா, YCS அதுகளுக்கு நான் போவேன். அதை இப்போ பிள்ளைகள் வந்து சரியாக சபத்தில் எல்லாம் ஈடுபடுறது இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த காலத்தில். அப்போ அந்த பிள்ளைகளை அது மாதிரியான ஈடுபடுத்த என்ன செய்யலான்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அவங்களுக்கு? அது திருப்பலியில் அதிகமாக பங்கு பற்ற விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ கூட வந்து அவங்க வந்து மற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுற அளவுக்கு சபத்தில் அவங்க ஈடுபடுறது இல்லை. அது மாதிரியான இந்த காலகட்டத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்கள அந்த சின்ன வயசுலேருந்து நாங்கள் சர்ச்சோடையே அந்த தொடர்பு வச்சுக்கொள்ளணும். அதுதான் இருக்கிற ஒரே வழி. இல்லாட்டி அவங்க போனதுக்கு பிறகு எங்களுக்கு அவங்கள எடுக்க இல்லாது. சின்ன வயசுலேருந்து அதுக்கு எங்களோட திருச்சபையில் ஒரு வழிமுறை இருக்குது. இப்போ முதல்ல அவங்க திருப்பாலத்துவ சபையில் இருப்பாங்க, மறைக்கல்வியில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அது முடிஞ்சால் ஓலெவல் முடிஞ்சால் YCS இருக்குது, அதுக்கு பிறகு யூத் இருக்குது. அப்படி படிப்படியாக அவங்க அதில் அந்த படியில் தவறாமல் போகிற மாதிரி நாங்கள் சர்ச்சோட அந்த கனெக்ஷனை வச்சுக்கொள்ளணும். அதுதான் இருக்கிற ஒரே வழி எனக்கு தெரிஞ்ச அளவு. கட்டாயமாக ஃபாதர். அதாவது நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு அவங்கள வழி நடத்தினா, இதே வழியில் என்ன வழி நடத்தினா அவங்க வந்து எங்களுடைய திருச்சபையை விட்டு வெளியே போகிறதுக்கான வழி இல்லை. அது பெற்றோரோட கையில் இருக்குது, பெரியவர்களோட கையில் இருக்குது. கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த வழியில் அவங்கள நினைத்தினீங்கன்னா வளர்ந்தா பிறகு அவங்களோட எதிர்காலத்தை பற்றி நாங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களோட அம்மா அப்பாவும் அதே மாதிரி உங்களை வழி நடத்தியிருக்காங்க. அதை இப்போ நீங்கள் ஒரு குருவானவராக வர விருப்பமானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரை? அறிவுரைன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அது வந்து நாங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நாங்கள் அது பெருசாக பிளான் பண்ணி செஞ்சது ஒன்றும் இல்லை. எல்லாம் கடவுள் கிருபை தான். அதனால எங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக மாதாவுக்கு நாங்கள் காட்டுற அந்த அன்பு பாசம் அது கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் குருவாக வரத்துக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். அது கட்டாயம் எங்களோட செப வாழ்க்கை நட்கருணை பூசைக்கு போகிறது முக்கியமாக. அந்த பூசை மேலே வைக்கிற பக்தியும் அன்னை மரியா மேலே நாங்கள் செப மாலையை சொல்கிற அந்த பக்தியும் இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயம் குருவாக வாரது. உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை நான் பொறித்தேன், என் பணிக்காக யார் செல்வார், என் பணிக்காக யார் செல்வார். நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன், என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன், என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிந்திடவே, பணிவிடை பெற அன்று பகுதியில் வாழ்ந்திடவே. உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன், என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். எளியோர்க்கு நற்செய்தி நல்கிடவே
இறை வாழ்வில் சாட்சியங்கள் பகிர்ந்திடவே. அப்பா என்னடா இப்போ சில பிள்ளைகள் இருக்காங்க குருவானவரை வர ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க, சிஸ்டர்ஸாக வர விருப்பமான பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அம்மா அப்பாமார் அதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படியா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அப்படி சொல்கிறதுனா இப்போ சிலவங்க அதை தொழிலையும் வேலையும் பிள்ளைகளை விட்டு அப்போ அதை எதிர்பார்ப்பாங்க. கடவுளுக்காக ஒரு சேவை செய்யறதுக்கு மக்களையும் கடவுளுக்கு சேவைக்காக மக்களை கொடுக்கறது நல்ல ஒரு இதடித்தான் நான் சொல்கிறேன். அம்மா என்ன சொல்கிறீங்க? நாங்களும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். கடவுள் சேவைக்காக கடவுள் சேவைக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போக முந்தையே சேர்ச்சுக்கு போட்டுருவா, பூசைக்கு மாசுக்கு போட்டுருவா. ஸ்கூலுக்கு உடுப்போட தான் மாசுக்கு போகிறேன். போயிட்டு வந்ததோட ஸ்கூலுக்கு போட்டுருவா. சாப்பாடெல்லாம் அங்கே பெட்டியில் போட்டு வைப்பேன், பாக்ஸில் எடுத்துக்கொண்டு போயிட்டுருவா. ஆனால் படித்து முடியும் வரை எனக்கிட்ட ஒரு ரூபா காசு நான் கேட்க மாட்டேன், சரி நான் கேட்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அந்த சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவான். காசெல்லாம் கேட்டதில்லை. அப்படி அந்த இதாக போனவன் ஸ்கூலுக்கு நல்லா. ஏன்னா மாசம்னா கூட மாட்டான். விடிய எலுமினத்தோட அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் போவா சேர்ச்சுக்கு. போட்டு வந்ததோட அந்த உடுப்போட மறுகா ஸ்கூலுக்கு போட்டுடுவேன். சில வகை நினைப்பாங்க மகள் எல்லாம் படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நினைக்கிறாக்கள் இருக்கிறதானே. அதுலேருந்து இப்போ இதையும் பற்றி பெற்றோர் கொஞ்சம் ஈடுபாடு விட்டா நல்லபடி இப்படி அந்த பிள்ளைகள் இப்படி போகக்குள்ள நாம்பளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணுமே. அவங்கள கொஞ்சம் பார்க்கணும், என்ன மாதிரி இவங்க என்ன நடக்கிறாங்க, அதுகளையும் கொஞ்சம் நாம் பார்க்கணும். என்ன ஃபாதர், நீங்கள் பிரச்சனைகள் உங்களை ஒரு குருவானவராக நீங்கள் சில சவால்களை எல்லாம் முகம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். நீங்கள் குருமடத்துலேயும் சரி, நீங்கள் இப்போ ஒரு குருவானராக இருக்கும் சரி, அந்த நேரம் உங்களை திடப்படுத்துகிற ஒரு வேத வசனம்? මගේ පූජක ජීවිතය විශේෂයෙන් මට ඒ වගේ අභියෝග තියෙද්දී ශක්තියක් වුණු ශුද්ධවන්තයෙක් විදිහට මම දකිනවා විශේෂයෙන් ශුද්ධ ජොසේ මුනිතුමාව. ජොසේතුමාගේ ගොඩාක් ආශිර්වාදයන් ප්‍රාතිහාර්යයන් මම අත්දකලා තියෙනවා. ඉතින් ඒක මට මතක් කරන්න පුළුවන්. ෆාදර්ට සිං කරන්න පුළුවන්ද ෆාදර්? ඒ කියන්නේ ගීතිකායම කියනවා ඇති නේද ෆාදර්? නම් ලොකුවට සිං කරන්න බෑ. අම්මාම සිං කරනවද? අම්මා සිං කරනවා. තාත්තා? අර ගීතිකා කියන්න පුළුවන් අර ජපමාලේ කියද්දි. තාත්තා ගීතිකාව කියන්න. මොනවද කියන්නේ? ඒක පොඩ්ඩයි එබ්‍රිසා ගතියකුත් තියෙනවා. ජපමාලේ කියන්නේ සිංහලෙන් ගෙදර අපි සිංහල තනදානේ වඩිච්ච. සිංහල ගීතිකා පඩිපොඩක්. ප්‍රශ්න இல்ல. සිංහලෙන් කියන්න ඒක ප්‍රශ්නයක් නෑ. මහා බලවත් කරන. මහා බලවත් කරන සවිදානන් තුල සියල්ල කළ හැකි වේ. සියල්ල කළ හැකි වේ. මා බලවත් කරන සමිදානන් තුල සියල්ල කළ හැකි වේ. සියල්ල කළ හැකි වේ. නැත මා සිතේ සැකයන් බිය සමිදෝ බලවතානෝ. නැත මා සිතේ සැකයන් බිය සමිදෝ බලවතානෝ. රැකගන්න මා සමිදේ ගෙවෙනා සෑම මොහොතේ. රැකගන්න මා සමිදේ ගෙවෙනා සෑම මොහොතේ. Thank you. ஃபாதர், உங்களுடைய நண்பர்களோட இப்போ நீங்கள் குருமடத்தில் இருந்த நண்பர்கள் எல்லாம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்களோட தொடர்பு இருக்கா?
எனக்கு குடும்பத்தில் நண்பர்கள் மிச்சம் பேர் இருந்தாங்க. இப்போ எனக்கு அந்த நண்பர்கள் இருக்காங்க, எல்லோரும் நண்பர்கள் தான். எனக்கு ஸ்பெஷலாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம் தானே, அப்படி ஒரு ஃபாதர் ஃப்ரெண்ட் இருக்கார். யார் ஃபாதர்? அது ஃபாதர் விக்கும். இப்போ அவர் முந்தி இவர் பெசிலிக்கால அசிஸ்டண்டாக இருந்தார். இப்போ அவர் எங்களோட பிஷப் ஹவுஸில் இருக்கார். ඉතින් ෆාදර්යි හොඳ යාළුවෝ. ඉතින් විශේෂයෙන් ප්‍රීස්ට්හුඩ් මේ පූජකවරේ හොඳ ෆාදර් කෙනෙක්, යාළුවෙක් ෆාදර් කෙනෙක් ඉන්න එක අවශ්‍යයි මං හිතන විදියට මේ ගමන යන්න. ஃபாதர், நீங்கள் ஒரு குருவானவராக வந்து நான் செய்தது ஒரு சரியான தீர்மானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்த ஒரு நாள் இந்த நாள்? தீர்மானம், இந்த தீர்மானம் எடுத்ததுனால தான் நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த அனுபவம், அந்த நாள். அப்படியான அனுபவம்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்னோட பேசினாங்க கொஞ்சம் நேரம். அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன், நான் ஒன்றும் சொல்லலை. அவங்களோட குடும்பத்தில் பிரச்சனையை சொன்னாங்க, ரொம்ப அழுதாங்க. நான் மிச்ச நேரம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதெல்லாம் சொல்லிவிட்டு நானும் அவங்களுக்கு அறிவுரை சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் அவங்களோட குடும்பத்தோடு வந்தாங்க என்னை சந்திக்க. அந்த நான் முதல்ல வந்த நேரத்தில் அவங்க அந்த உடைஞ்சி போய் கண்ணீரோட, உடுப்பு கூட அந்த சும்மா அந்த ஓடராக இல்லை, அந்த சும்மா அந்த டர்ட்டின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த நாள் ரொம்ப அழகாக உடுத்துட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக வந்தாங்க. வந்துட்டு எனக்கு சொன்னாங்க, ஃபாதர் நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் இருந்தேன். என்னோடய தீர்மானம் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, என் வாழ்க்கையை அழிக்கிறது. ஆனால் அன்றைக்கி நான் சும்மா சர்ச்சுக்கு வந்தேன். வந்துட்டு உங்களோட பேசினேன், அப்படி பேசிட்டு போனேன். அதுக்கு பிறகு நான் எல்லாம் மாறிட்டுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி ஃபாதர். எங்களிடம் இருக்கும் இயேசுவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. நாங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றியிருந்தால் அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்க முடியாது. நன்றி ஃபாதர், அழகிய அனுபவங்களோட எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அம்மா அப்பா உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். வேர்பம் டிவியின் தாயின் மொழியின் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். உங்களுடன் இந்த இக்கட்டான நேர பழுவெல்லாம் இருக்கிற நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.